ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில் வாழ்வதற்கு உண்டான விஷயத்தை நாம் என்னென்ன எல்லாம் இருக்குது, சாயப்பா நமக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்தா ஒரு சிறப்பான தொடக்கத்தை ஆரம்பித்து ஒரு பலமான முடிவை முடிக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்ல வராருன்றத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஒரு மனுஷனும் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். ஆனால் அவனோட முடிவோ எந்த பாதிப்பும் இல்லாமல் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத அளவில் அவன் முடிவு இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. ஒரு மனுஷன் நல்ல ஒழுக்கத்தோட தன்னுடைய கடமைகளை மட்டும் அவன் கவனத்தை செலுத்தணும். அதை தாண்டி அவன் வேற எதுலேயும் கவனத்தை வைக்காமல் இருக்கிறதே அவன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சிறப்பாக ஒரு பாதையை அவன் அமைச்சுப்பான் அப்படின்றதுல ஒரு தீவிரமான கருத்தாக இருக்குது சாய்பாவுடைய மொழியில இருந்து. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சச்சரிதம் சாப்டரில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அடுத்தவன் மனசை கஷ்டப்படுத்தாத, அதை கஷ்டப்படுத்துறது என்ன நீ கஷ்டப்படுத்துவதற்கு சமம் அப்படின்னு. அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம், அடுத்தவனோட கஷ்டத்தையும் அடுத்தவனோட வாழ்க்கையையும் நீ பார்க்காத, உன்னுடைய வாழ்க்கையை பாரு. அடுத்தவனோட வாழ்க்கையை நீ எப்போ பார்க்கணுன்னா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு நீ உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும்போது மட்டும் அடுத்த மனுஷனை கவனி. மற்றபடி உன்னை தூக்கி எறிஞ்சவங்களை கவனிக்காத, உன்னை அரவணைக்கிறவங்களை கவனி. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு யாரையுமே நினைக்காத. உன்னை தாண்டி உன் வாழ்க்கையில் வேறு யாரும் எந்த சிறப்பையும் கொண்டு வந்துட முடியாது. மனிதர்கள் ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒன்று நல்ல அனுபவத்தை கொடுப்பாங்க, இல்லை மோசமான அனுபவத்தை கொடுப்பாங்க. ரெண்டுமே உனக்கு படிப்பினை. இது சின்னதும் கிடையாது, அது பெருசும் கிடையாது. இது உயர்வும் கிடையாது, அது தாழ்வும் கிடையாது. உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க யாராவது இருந்தால் அவங்கள புறக்கணிக்காத. உன்னை வேண்டான்னு சொன்னவங்கள மனசில் நினைக்காத. இதையெல்லாம் சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்தது, காரண காரியம் இல்லாமல் எதுவும் இங்கே நடக்காது. அப்படி நடந்துருச்சுன்னா அது கடவுளே பொறுப்பு. கடவுள் பொறுப்பு இருக்கிற விஷயத்தை நீ ஆராய்ச்சி பண்ணாத, இப்படி நடந்துருச்சுன்னு. ஏன்னா கடவுளை சந்தேகப்படுவதோ ஆராய்ச்சி பண்ணுவதோ கூடாது. நம்ம வேறு யாரையுமே சந்தேகப்பட்டாலும் அதுக்கு ஒரு தீர்வுகள் இருக்கும். ஆனால் கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் வந்துடுச்சுன்னா அது தீர்வே இருக்காது. கடைசியில் மனுஷன் தன்னையே இழக்க நேரிடும். இதெல்லாம் நாம் நிறைய விஷயங்களை உணர்கிறோம், ஆனால் அதை ஏற்றுக்க மறுக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாருங்களேன், ஒரு விதமான ஒரு கணம் இருக்கும். அந்த கணம் ரொம்ப மெலிசாக இருந்தாலும் அது அவங்கள தாங்கிக்க முடியாத அளவுக்கு அந்த கணம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு யாரும் உணர மாட்டாங்க. மற்றவங்களை விட எனக்கு கணம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க பிரச்சனையை விட என் பிரச்சனை அதிகம், என் பிரச்சனைக்கு தீர்வுகளே கிடைக்காம இருக்குதுன்னு நம்புகிறாங்க, வாழறாங்க.
அதன்படி அவங்க வாழ்க்கையில் விரயத்தை சந்திக்கிறாங்க. அதாவது எல்லாமே அவங்கள விட்டுட்டு போயிடுது. எல்லாமே விட்டு போகுது. ஏன் போகுதுன்னா, அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இருக்கிறதும் போய்டும் நம்புகிறாங்க. அது ஒரு காலத்தில் போயிடுது. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் அவங்க வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கலான்றதை அவங்க உணரலை. எல்லாம் இழந்துடுச்சு, இனி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னு துவண்டு போகிறவனு இருக்கான். எல்லாமே இழந்துட்டோம், முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறவனும் இருக்கான். அந்த எல்லாம் இழந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க பாருங்க, அவங்க டாப் மோஸ்ட்டில் வராங்க. எல்லாமே இழந்துட்டோம், இனி ஒன்றுமே இல்லைன்றக்கிறவங்க வாழ்க்கையில் அடிபட்டு கடைசி வரைக்கும் துக்கம் துன்பத்தை மட்டும் சுவாசிச்சுக்கிட்டு இன்பன்ற பக்கத்தை சுவாசிக்காமலே இந்த உலகத்தை விட்டு போனவங்களும் நிறைய பேர். அது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 1-2 பேர்னா பேரை சொல்லலாம். ஆனால் நம்ம குடும்பத்தை சுற்றியும் சரி, இல்லை நம்மளும் சரி அப்படி தான் இருக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள். 3 பேர் 4 பேர் இருக்கலாம். உங்கள் லைஃப் பார்ட்னர், அதாவது கணவன் இல்லை மனைவி, குழந்தைங்க, மாமனார் மாமியார், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் கூட பிறந்தவங்க, இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட பிறந்தவங்க, இவங்க எல்லாரையும் ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்கள். இவங்க எல்லாருமே ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கடியை உணருவாங்க. ஆனால் அது உண்மையிலே நெருக்கடியா, அந்த நெருக்கடியை தாங்கி அதை கடந்து போக முடியுமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் ஒரு விதமான நெருக்கடியில் தனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மோசமான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறதால அந்த மாதிரி நெருக்கடிகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தான் பிரச்சனை தான் பெருசுன்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஆனால் என் பிரச்சனையோட மற்றவங்க பிரச்சனை இன்னும் பெருசு, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ சொல்வதே அது ஒன்று தான். எதிர்பார்த்து ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ரிசல்ட் கிடைக்கலன்னா, அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே கிடைக்கலன்ற ஒரு விரக்தி தன்மை அது கொடுக்கும். அடிக்கடி நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், இருக்கிறத இருக்குதுன்னு இல்லாததை இல்லாததுன்னு என்னைக்கு நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்க மத்தியில் அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை இனிமே. இப்போ எல்லாமே என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எதெல்லாம் இழந்தாங்களோ அதை எல்லாம் 10 மடங்கு அவங்களுக்கு திரும்பி வரவும் போகுது. இந்த வார்த்தைகள் உண்மை. இந்த உண்மையை நம்புங்க. இதன்படி வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்க. உங்கள் மனதில் ஏற்பட்ட சங்கடத்தை தவிர்க்கணும். முதல்ல இதனால் தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறவங்க மத்தியில் ஒரே விஷயத்த சொல்கிறேன், இதெல்லாம் தவிர்த்தா உங்கள் வாழ்க்கை மேலும் 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 ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். உங்களை யாரும் எந்த இடத்துலையோ உங்களை கார்னர் பண்ண மாட்டாங்க. உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அது மூலமாக சந்தோஷம் அடையவும் மாட்டாங்க. இதெல்லாம் உறுதியாக உங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதத்துலேயோ இல்லை நாட்களிலோ இல்லை வாரங்களிலோ உங்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் 100%. ஸோ உணர்ந்துக்கோங்க. உணர்ந்ததை உங்கள் மனசில் வேத வாக்கியமாக வச்சுக்கோங்க. அந்த வாக்கியத்தை கடைப்பிடிங்க. ஒரு நாளும் துவண்டு போகாதீர்கள். இதை தான் நம்ம சரி பண்ணணும். பலவிதமான நெருக்கடிகளை சமாளிப்பது எப்படி அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. மனசில் அவ்வளோ பாரம் இருக்கு, நான் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? நானும் போகாத பயிற்சி இல்லை, என்னென்னமோ ப்ராக்டிஸ் பண்ணேன், கோயிலுக்கு போனேன், எல்லாமே செஞ்சேன், ஆனால் என்னோட நெருக்கடியை தீர்க்கவே முடியல அப்படின்னு. ஸோ நெருக்கடியை தீர்க்க வெளியில் இருக்கக்கூடிய ஷோர்ஸ் 5% 10% தான். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷோர்ஸ் அதோட வே 90% இஸ் எஃபெக்டிவ். நான் கேட்குறேன், உங்களுக்கு பிரச்சனை 10% இது தீர்க்கும், இது 90% தீர்க்கும்.
அப்படின்னா நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? 10% இல்லை 90% கமெண்ட் பண்ணுறீங்களா? திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி இதில் 10% இருக்குது, இதில் 90% இருக்குது. இப்போ நீங்கள் எந்த வழியை எடுக்க போகிறீங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுப்பீங்க? ஸோ 90%, ரைட்? அப்போ அந்த 90% எங்கே இருக்குதுன்னா அங்கே தேடணும். ஆனால் 10% மட்டும்தான் நம்ம தேடுறோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியானது. அப்போ 10% போதும்னு நம்ம நினைக்கிறோமா? உண்மையை சொல்லட்டுமா? 10% போதும்னு நினைக்கிறவங்க அதிகம். கொஞ்சம் தீர்ந்தா போதும், சரி மறுபடியும் வருமே, வந்தால் பார்த்துக்கலாம். சரி, இப்போ 10% தீர்ந்துருச்சு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை 100% தீர்ந்தாதான் அதுலேருந்து ரிலீஃப் ஆக முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தங்க கிட்ட கடன் வாங்குறீங்க. அவங்க வந்து நாள் கணக்காக கேட்குறாங்க. தவணை நீங்கள் சொன்ன தேதியில் தாண்டிட்டீங்க. அவங்க கேட்குறாங்க, இப்போ உங்களால் கொடுக்க முடியல. அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. 4 பேர் ஃப்ரெண்டோடு நீங்கள் இருக்கும்போது அவங்க உங்களை நோக்கி வந்தாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பயமும் ஒரு டென்ஷனும் ஆகுது, எங்கே கேட்டுருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா இந்த 4 பேர் உங்களை மதிக்கிறாங்க. ஸோ மதிக்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கும்போது மிதிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் வந்தானா அதை விட மோசம் உலகத்தில் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் லைஃப்பில், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து தனியாக நீ ரூமில் என்ன வேணாலும் பேசு, முகத்தில் காரி கூட துப்பு, நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அந்த சவுத்துக்குள்ளே தான் நடக்குது. ஆனால் வெளியில் பப்ளிக்காக நம்மளை ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிறான்னும் போது, அது மதிப்பான ஒரு இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்துகிறான்னும் போது வாழ முடியாத அளவுக்கு இங்கே நிர்பந்தம் அதிகரிக்கும். உயிர் போயிட்டு உயிர் வரும். இப்போ அவர் வந்துட்டு ஓகே நல்லா இருக்கீங்களா, ஓகே அது அந்த பக்கமாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா தெய்வம் மாதிரி தெரிவார் அவர். அதை விட்டு எங்கே ஃபோனே எடுக்க மாட்டேறீங்க, எப்போ கொடுக்குற மாதிரி காசு, ஏன்னா கண்டிப்பாக ரைஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையை. நான் அவங்களுக்கு தேவை காசு. இப்போ நீங்கள் என்ன ஆகுது, ஓகே 10,000 சரி ரொம்ப பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு 5,000 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ 5,000 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் அவருக்கு அடிமை தான். அப்போ ஒரு 500 ரூபா நீங்கள் 9,500 ரூபா கொடுத்துட்டீங்க, இன்னொரு 500 ரூபா கொடுக்கலாம், அப்போயே நீங்கள் அடிமை தான். அப்போ முழு கடனையும் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அவனுக்கு அடிமை. அப்போ உங்கள் பிரச்சனையும் 100% தீர்ந்தாதான் உங்களுக்கு மறுபடியும் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ 10% தீர்ந்தா கொஞ்சோண்டு கடனை அடைச்சிடுறேன், மீதி கொஞ்சம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் மறுபடியும் அடுத்த ஒரு வாரத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ கொடுக்குற, அடுத்த வாரம் மறுபடியும் கொடுக்குறேன்னு. அவன் வாங்கிப்பான். அப்போ அடுத்த வாரம் அவன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முன்னாடியே கேட்பான். ஏதோ கையில் காசு வச்சுட்டு நாம் மறந்துடுவோன்ற மாதிரி. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா வியாழக்கிழமை அன்றைக்கே கேட்பான், நாளைக்கு கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் கொடுத்துருங்க அப்படின்னுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வாரமாக நம்ம கொடுக்கணும். அப்போ என்றைக்கு கொடுத்து தீர்க்கிறோமோ அது வரைக்கும் அவன் கேட்பான். அப்போ அது வரைக்கும் அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவனை பார்த்தா தோல் மேலே கை போட்டு கூட டே வாடா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு. அதை ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினா கூட நம்ம காசு கொடுக்கணுன்ற ஒரு தாட் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பவ்யமாக தான் இருப்போம் இல்லையா? அதே போல் தான் பிரச்சனைகள் அப்படின்றது டெம்ப்ரவரியாக தீர்ந்தா போதும்னு நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் படாத துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ நிரந்தரமாக தீர்க்கணுன்னா கொஞ்சம் நாள் நீ கஷ்டப்படணும், அவமானப்படணும்னா அதுக்கு நான் தயாராக இல்லை. எனக்கு இன்றைக்கி கஷ்டப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, இன்றைக்கி என்ன வழி இருக்குதோ அதை சொல்லுங்கன்னு தான் என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ இன்றைக்கி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை மட்டும் பார்த்தா போதுமா? அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இதுதான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். அப்போ நிரந்தரமான ஒரு தீர்வுகள், அது குடும்பத்திலையா இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்போ நிரந்தரமான சொல்யூஷன் வேணும்னா உங்கள் மனதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் டைமிங் போட்டுக்கோங்க. பிரார்த்தனை நேரம்னு ஒன்று ஒதுக்கிக்கோங்க. அந்த இடத்துல பலத்தை கொடுன்னு கேளுங்க கடவுள்கிட்ட. இப்படி பலகீனமாக ஆக்கிட்டேன்னு கேட்காதீங்க, பலத்தை கொடு.
கடன் அடைக்கணும் அப்படின்னா கடனை அடைக்கணும்னு சொல்லி கேட்காம வருமானத்தை கூட கேளுங்க. நீங்கள் கடனை மறந்துடுங்க. இப்போ நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட மெசேஜஸ் வருது. 10 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த வலியை எனக்கு நிறைய பேர் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு. வாழவும் முடியாமல் சாவவும் முடியாமல் இருக்கக்கூடிய பெண்களோட கண்ணீருக்கு அது அந்த குழந்தை பாக்கியம். ஏன்னா அவங்களுக்கு குழந்தை சரி பிறக்காதுன்னு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்களே ஒரு விஷ பாம்பு மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷம் வெளியில் வரதுக்குள்ள இன்னொரு பாம்பு கொத்துன்னு போடும், மறுபடியும் அதில் ஒரு விஷம். ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக அந்த விஷத்தோடவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? நான் உங்கள் விஷயத்தை ஒரு தெளிவாக சொல்கிறேன். இங்கேயும் நிறையா மாமியார் இருப்பீங்க. உங்கள் மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் வரலன்னா தயவு செய்து உங்கள் மருமகிட்ட போய் பேசுங்க. நீயே எனக்கு குழந்தைம்மா, ரைட்? நீயே எனக்கு குழந்தை. இனிமே நான் கேட்க மாட்டேன், நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்டிப்பாக. இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் மருமகளா அவங்க மாமியாரா நடக்கும். இப்போ என்னென்னலாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போது என் மருமக குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லி மருமகளை கேவலமாக பேசி மருமகளை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் உங்கள் மருமக மாமியாராகவும் மாமியார் மருமகளாகவும் பிறந்து அந்த கஷ்டத்தை தீர்ப்பார்கள். ரைட்டா? நினைச்சாவே வைத்த கலக்குதில்ல. அதான் பாவம் எங்கேயுமே செய்யக்கூடாது. பாவமே செய்யாமல் வாழணும். அப்போ தான் அடுத்த ஜென்மம் நல்லாயிருக்கும். நான் இந்த ஜென்மத்தில் நான் பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு கோலும் ஒரு ஸ்டெப்பும் அடுத்த ஜென்மத்தை பேஸ் பண்ணி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஜென்மத்தில் நான் பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை அதிகரிப்பதற்கு உண்டான வழிகளையும் கடவுள் துணை ஒன்று தான் என்னை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வச்சுருந்தா நான் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது இது புத்திசாலித்தனமான வாழ்க்கையா இல்லை அடுத்த ஜென்மம் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கையா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த டெம்பரவரி சொல்யூஷனாக இருக்கிறவங்க அந்த நாளை ஓட்டுனா போதும்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு ஏம்மா அடுத்த ஜென்மம் பார்த்துமா அப்படின்னா அட போனால் இந்த ஜென்மம் நாளைக்கு என் பிரச்சனை தீர்த்தா போதும். சரிம்மா இப்போ இந்த பிரச்சனையை நான் ஒரு சாயரன்ட்ட சொன்னேன், இப்போ இந்த பிரச்சனையை சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி தீர்க்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை நாளைக்கு தீர்க்கணும்னா அது தற்காலிகமான தீர்வாக தான் இருக்கும். ஆனால் இது மறுபடியும் இன்னும் பூதாகாரமாக நிற்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இல்லைனா பரவாயில்ல, எனக்கு நாளைக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும். அப்போ நாளைக்கு மட்டும்தான் இவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியும் நாளானைக்கு அடுத்த நாள் நம்ம உயிரோடு இல்லாத மாதிரியும் இல்லை வேறு ஏதாவது நம்ம வீட்டோடைய கூரையை பிச்சுக்கிட்டு கடவுள் ஏதோ ஒரு அருளை கொடுக்குற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்காம அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான ப்ராசஸிங்கு இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் பாவத்தை செய்கிறத விட்டுருவீங்க. ரெண்டாவது உங்கள் சோம்பலை விட்டுருவீங்க. ஏன்னா அடுத்த ஜென்மம் இன்னும் எத்தனை வயசு நம்ம இருப்போன்னு தெரியாது. இன்னும் 10 வருஷம், 20, 30, 40, 50 யாருக்கு தெரியும்? நான் 10 வருஷத்துலேயும் நம்ம நம்ம லைஃப் முடியலாம், 20லேயும் முடியலாம், 50லேயும் முடியலாம். ஸோ 100 தொட முடியுமான்றது தெரியாது. ஆனால் 90 உறுதியாக வாழலாம். ஆனால் அதை 90 வரைக்கும் வாழணுன்னா இப்போவே நீங்கள் சுறுசுறுப்பான மனிதர்களாக மாறணும். உங்கள் எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் பெருகும். எண்ணங்கள் மோசமாக இருந்தால் பலவிதமான வியாதிகள் வந்துடும். 70 தொடுறதே பெரிய விஷயமா போயிடும். 70க்கு மேலெல்லாம் ஒரு போனஸ் மாதிரி தான். ஆனால் 90 அசால்ட்டாக அடிக்கலாம். மனசில் எந்த கவலையும் கிடையாது, எந்த நோய் நொடியும் இல்லை, எந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் நோ. அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை சாய்ப்பா நிச்சயமாக அமைச்சு தர அவர் தயாராக இருக்கார். ஆனால் நாம் தயாராக இருக்கோமா அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ இதை நாம்
சரி கட்டணும்ல. அப்போதானே நம்ம பல வழிகளை அழகாக அற்புதமாக கொண்டு வந்து ஜெயிக்க முடியும். நிறைய பேருக்கு சாய்பாவோட சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வம். ஆனால் அவரோட சக்தி எப்படிப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை அவங்க செய்யணும்னு நம்ம சொன்னால் அதை செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றலைன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ மனுஷன் என்னை காப்பாற்றலை, வேலை என்னை காப்பாற்றலை, குடும்பம் என்னை காப்பாற்றலை, கடவுள் என்னை காப்பாற்றலை. ஸோ மனுஷன் உங்களை காப்பாற்றலை, கண்டிப்பாக நடக்கலாம். குடும்பம் உங்களை காப்பாற்றலை, நிச்சயமாக நடக்கலாம். வேலையும் உங்களை காப்பாற்றலை, அதுவும் நடக்கலாம். ஆனால் கடவுள் எப்படி காப்பாற்றாமல் இருப்பார்? கடவுள் காப்பாற்றுவார். ஆனால் கடவுள் உங்களை கைவிடலை, நீங்கள் கடவுளை கைவிட்டீங்க. அதனால் கடவுள் காப்பாற்றலை. இப்போ கடவுளை காப்பாற்றணுன்னா கடவுளை கைவிடக்கூடாதுல்ல. அப்போ கடவுளுடைய சக்தி தெரியணும் அப்படின்னா நீங்கள் இன்னமும் வேகமாக உழைக்கணும்ல. இல்லை, உழைக்கிறதுக்கு வேலை இல்லை. இங்கே நிறைய பேர் அது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன வேலை செய்ய சொல்கிறீங்க? அதாவது சொன்னதுக்கெல்லாம் கோவப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு இடத்துல ஆர்கியூ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஆர்கியூ பண்ணுறாங்க? எதுக்கு ஆர்கியூ பண்ணுறாங்க? இந்த ஆர்கியூ பண்ணுறதால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேள்வி கேட்டால் யாருக்கும் எந்த பதிலும் இல்லை. நம்ம திறமையான ஆர்கியூமெண்ட்டால் நம்ம ஜெயிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை எப்படி அதை ஏற்றுக்கிறது? அதாவது நான் போகிற தெரு ரோடு ஒரே மாதிரி தான் இருக்கணும், வளைவு நெளிவே இருக்கக்கூடாது. அப்போ ஏன் ரோடு வளைவு நெளிவாக இருக்குது? ஸோ எல்லாமே இயற்கை கொடுக்கக்கூடிய பாடத்தை படிச்சுட்டாவே இங்கே பாதி பேருக்கு புத்தி சூப்பராக வேலை செய்யும். முயலுக்கு 3 கால். அதாவது முன்னாடியாவது முயலுக்கு கால் இருந்தது, 4வது 3 சரி ஒரு கால். ஆனால் இப்போ முயலுக்கு ஏது கால்? நான் பிடிச்ச முயலுக்கு காலே இல்லை தெரியுமான்னு அதை விவாதம் பண்ணி முயலோட 4 காலையும் உடச்சிட்டு நான் பார்த்த முயல் இதுதான் முயல்னு சொல்லக்கூடிய காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்டு கூட ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் ஆரோக்கியமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜெயிக்கணும்னு நினச்சே வாதாடுற ஒரு வக்கீல் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட். ஒவ்வொருத்தவங்களும் அட்வொகேட் ஆகுறாங்க, அவங்களே ஜட்ஜும் ஆகுறாங்க. அப்போது அந்த நியாயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அப்போ நம்ம யோசிக்கிறதே இல்லையானா? யோசிக்கிறோம். ஆனால் சில விஷயத்தில் நம்மால் உடன்பாடை ஏற்றுக்கொள்ள முடியல. காசு கொடுத்தா ஒரு கோயிலில் எனக்கு அர்ச்சனை வருது, வாரம் வாரம் எனக்கு விபூதி குங்குமம் எல்லாம் வந்துடுது, இதை பெருமைப்படுறோம். எனக்கு அந்த ஊர்லேருந்து மாதம் மாதம் அனுப்பி வைப்பாங்க, இந்த ஊர்லேருந்து மாதம் மாதம் அனுப்பி வைப்பாங்க. எல்லா கோயிலில் இருந்தும் எனக்கு அந்த விபூதி பிரசாதம் எல்லாமே வந்துடும்னு சொல்லி பெருமைப்படுறோம். நம்ம பிரச்சனைகள் தீரும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துச்சுன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்போ காசு கொடுத்து சில நல்ல விஷயத்தை வாங்கிறது தப்பு இல்லை. ஆனால் காசு கொடுக்காம சில நல்ல விஷயத்தை வாங்குகிறோமே, அது இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல். இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருந்து ஷீரடியில் போய் நம்ம சாமி கும்பிடலாம். இங்கே இருந்துட்டு திருப்பதியில் இருக்கக்கூடிய 7 மலையான தரிசிக்கலாம். மனசு உண்டுன்னா மார்க்கம் உண்டு. அப்போ இங்கே இருந்த மாதிரி கண்களை மூடி பாருங்க. ஷீரடியில் இருக்க சாய்பாபா கொஞ்சம் நீங்கள் மொபைலில் போயிட்டு ஷீரடி சாய்பாபா லைவ் தர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். தினமும் ஷீரடியில் அவர் காட்சியளிப்பார். எத்தனை பேர் பார்க்குறீங்க மொபைலில்? நம்ம ஆஃபீஸில் எப்பயுமே காலைல போன உடனே 12 மணி வரைக்கும் லேப்டாப்பில் அதுதான் ஓடும், சாரி கம்ப்யூட்டரில் அதான் ஓடும்.
ஏன்னா அதில் வந்து ஒரு திருப்தி இருக்குது. நான் கேட்குறேன், அப்போ அங்கே போய் தான் பார்க்கணுமா? இங்கேருந்து பார்க்க முடியாதா? ஏன் ஃபீல் பண்ண முடியாதா? சரி, அது கூட வேண்டாம். கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் சாய்பாவை நினச்சா இதை விட மிகப்பெரிய பிரார்த்தனை எதுவுமே கிடையாது. ஸோ மனதார செய்யணும். எதுவாக இருந்தாலும் அது பிரார்த்தனையாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடமாக இருக்கட்டும், ஏன் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் வேலைகளை நீங்கள் கவனத்தை வைக்கிறதா இருக்கட்டும். இதை வந்து நம்ம செய்யாமல் நம்ம பாட்டுக்கோ வெளியில் இருந்து வர்றது நம்ம ஈஸின்னு ஏன் நினைக்கிறேன்னா, நமக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க செய்து அதை அனுப்புகிறாங்க, அவ்வளோதான். அப்போ நீங்களா உள்ள இறங்கி ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒன்றும் இல்லை. இப்போ கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மண்டபத்தில் இப்போலாம் நிறைய செல்ஃப் சர்வீஸ் வந்துட்டாங்க. சாரி, இது மாதிரியான ஒரு டீம்லாம் வந்துட்டாங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எதுவுமே பண்ண வேண்டாம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து கையை கட்டிட்டு மற்றவங்க மாதிரி நம்மளும் உட்காந்தா போதும். ஸோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் காசை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுங்களை வரவேற்கிறதுல இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும். ஆனால் இது மூலமாக நமக்கு திருப்தி அளிக்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அது கிடையாது. ஸோ பொண்ணு வீட்டார்கள் ஒரு 5 பேர் இந்த பக்கமும், மாப்பிள்ளை வீட்டார்கள் ஒரு 5 பேர் இந்த பக்கமும் இருந்து ஒவ்வொருத்தவங்களை வணக்கம் சொல்லி சிரிச்ச முகத்தோட வரவேற்று அதுக்கப்புறம் அங்கே உட்கார வைக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அழகழகான இடத்துல வந்து உட்கார வச்சு உட்காருங்கன்னு சொல்லி நல்லா இருக்கீங்களா நலம் விசாரிச்சு, அதுக்கப்புறம் சமையல் பந்தியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு 5 பேர், பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு 5 பேர், அப்படிலாம் அவங்கள வந்து கரெக்டான இடத்துல உட்கார வச்சு என்ன வேணும்னு சொல்லி மனசார உபசரிக்கிற காலம்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்குதா என்ன? ஆனால் இன்னைக்கு ரொம்ப டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. அப்போ காசாலேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது எல்லாமே கல்யாணத்துக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, அப்படி நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. ஸ்டேஜில் போய் நின்னா போதும். மனுஷன் இதை விரும்புகிறான். ஏன்னா மனுஷன் என்ன நினைக்கிறா, நம்ம போய் நின்று அத்தனை பேரை கூப்பிட்டு வந்து எங்கே உட்கார வைக்கிறது? அவங்களான்னு தான் எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணாங்க. அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க செய்கிறாங்க, சூப்பராக செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம செஞ்சால் நம்ம சொந்தக்கார உறவுகள் எப்படி கவனிச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுமா தோணாதா? நான் குறை சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம், நம்ம இனிமேலாவது கொஞ்சம் முயற்சி பண்ணலாமேன்ற. என்ன நான் குறை சொல்லலை, ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்படி அதுதான் நடக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்களே ஒரு மேரேஜுக்கு போனால் கூட கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் காசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இடத்த பிரித்து கொடுத்துட்றாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல காசு மட்டும்தான் விளையாடுது. மனிதனுடைய அன்புன்றது கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. காசு இருந்தால் எதை வேணாலும் முடியும்னு நம்புகிறாங்க. ஆனால் மனசு வச்சாதான் முடியுன்றதை நம்ப மறுக்கிறாங்க. காசு இருந்தால் போதும்பா, காசு தான்ப்பா முக்கியம், காசை தாண்டி வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்கிறவங்க நிறையா பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் இல்லை. காசு இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. காசால் என்னோடய பூஜை முறைகள் நான் செஞ்சேன், என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னாலுமே அதுலேயுமே எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ எந்த விஷயமா இருக்கட்டும் அதை மனதார செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா. ஓம் சாயிரா.